Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லை டவுனில் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜிலி கொல்லப்பட்ட வழக்கில் மின்வாரிய உதவி இளநிலை பொறியாளர் அருணன் MAK டைல்ஸ் நிறுவன அதிபர் பீர் முகமது உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாக மகள் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய ஜாகிர் உசேன் மகள் மோசினா, தனது தந்தை நிர்வகித்து வந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடங்களை அபகரிக்கும் நோக்கில் நூறு நிஷா என்பவர், அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி, உறவினர் அக்பர் ஷா, மின்வாரிய JEE அருணன், MAK டைல்ஸ் நிறுவன அதிபர் கூட்டு சேர்ந்து தந்தையை கொன்றதாக தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு இந்த கேஸ் மேல தௌஃபிக், இந்த நூறு நிஷா, அக்பர் ஷா மேல மட்டும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு. இந்த அக்பர் ஷாக்கு பின்னாடி இந்த அருணன் கண்டிப்பா இருக்காரு, இந்த AE அருணன் கண்டிப்பா இருக்காரு. இதே MAK டைல்ஸ் இந்த ஒரு சின்ன இடம் கேட்டு எங்கள்கிட்ட வந்து அவர் எங்களுக்கே துரோகம் பண்ற மாதிரி எங்களோட அப்பாவோட கையெழுத்தை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. தனது வீட்டில் வேலை செய்த எலக்ட்ரிஷியன் மூலம் ஜாகிர் உசேனின் லெட்டர் பேடை எடுத்து போலி கையெழுத்து போட்டு அருணன் உதவியுடன் டைல்ஸ் நிறுவன அதிபர் பீர் முகமது முறைகேட்டில் ஈடுபட்டதாக அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தந்தை ஜாகிர் உசேனிடம் தகுந்த ஆதாரங்கள் இருந்த நிலையில் விசாரணை நடக்க இருந்த மார்ச் 18ஆம் தேதி காலையே அவர் கொல்லப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். எங்க அப்பாவுக்கு 18th அன்னைக்கு இந்த MAK டைல்ஸோட விசாரணை அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்க 18th அன்னைக்கு நீங்க வாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம், உங்களோட ஃபோர்ஜரி சைனை பத்தி. அதே 18th எங்க அப்பா இல்ல. அப்போ இது சந்தேகமா, எங்களுக்கு இது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. அந்த 18th விசாரணைக்கு வர சொல்றாங்க, அந்த 18th எங்க அப்பா இல்ல, அந்த 18th காலைல தான் மர்டர் பண்ணிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி அந்த AE அருணனும் இருக்கான், இந்த MAK டைல்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை மின்வாரிய உதவி இளநிலை பொறியாளர் அருணன் மறுத்திருக்கிறார். MAK டைல்ஸ் நிறுவன அதிபருக்கு உதவவில்லை என்றும் அக்பர் ஷாவை தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் டைல்ஸ் நிறுவன அதிபர் பீர் முகமது தரப்பு விளக்கத்தை பெற தொடர்பு கொண்ட போது செல்போன் அழைப்பை அவர் ஏற்கவில்லை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.